ஹாய் வணக்கம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் வித் லாவண்யா. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் எஸ், தம்ப்நெயிலை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன வீடியோ அப்படின்ட்டு. மை ரீசெட் ஜர்னி, அண்ட் அதுலேயும் இது எபிசோட் 1 அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ ஏன் இந்த ரீசெட் ஜர்னி இதெல்லாம் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்தராக இது எப்படி போக போகுது அப்படின்றத எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். அண்ட் மை லைஃப் இஸ் நாட் பேட், பட் இட் ஜஸ்ட் நீட்ஸ் எ ரீசெட் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால மட்டும்தான் இந்த ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பர்சனலாக ஒரு டெசிஷன் எடுத்து, ஓகே இது நம்மளை ஒரு படி மேலே கூட்டிகிட்டு போகும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவல் போக இதெல்லாம் மேண்டட்டரி அப்படின்ட்டு என் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஒரு ரீசெட் ஜேர்னியை ஆரம்பித்தேன். அண்ட் எஸ், நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலை அப்படின்னா இது எனக்குள்ளே இருந்து ஐ வுட் ஹவ் டன் திஸ் அண்ட் இதுலேருந்து பெனிஃபிட் ஆகிற ஒரு பர்சன் ஆர் லேர்ன் பண்ணுற ஒரு பர்சன் நானாக மட்டுமே இருந்திருப்பேன். பட் வென் ஐ ஹாவ் அ யூடியூப் ஃபேமிலி, உங்களை மாதிரி நிறைய பேர் இங்கே பார்க்குறதுனால ஒய் நாட் இதை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால மட்டும்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். திஸ் இஸ் திங்க் வித் லாவண்யா பிரசன்ஸ் ரீசெட் ஜேர்னி. எஸ், மை ரீசெட் ஜேர்னி அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் நீங்கள் என்னை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ முற்றிலும் கிடையாது. இந்த வீடியோ ஏன் அப்படின்னா, என்ன மாதிரி லைஃப்பில் ஒரு ரீசெட் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸாக்டாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணலாம் போல், இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய மோட்டோவே. ஸோ உங்களுக்கும் அந்த மோட்டோ இருக்குது, நானுமே என்னோடய லைஃப்பை ரீசெட் பண்ணோம், எஸ் உங்களோட ஜாயின் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்க போது. அண்ட் ஐ எம் ஆல்சோ ப்ராசஸிங் ஃபார் மோர் க்ரியேட்டிவிட்டி உங்களுக்காக. அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ட்ரூவாக என் லைஃப்பை நான் ரீசெட் பண்ணணும், இதுலேருந்து ஏதோ ஒன்று, திஸ் இஸ் நாட் அ சக்ஸஸ் ஜேர்னி. நான் திரும்ப சொல்லிக்கிறேன், இது ஒரு சக்ஸஸ் ஜேர்னி கிடையாது. நம்ம ரீசெட் பண்ண போகிறோம். அண்ட் நான் சில விஷயங்களை பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஐம் கோனா ஸ்லோலி இம்ப்ளிமெண்ட் இட் அண்ட் டூ இட் அண்ட் ஐம் ஷேரிங் யூ. இங்கே இது நடந்தாலும் அது நடக்கலைனாலும் நம்ம எல்லாமே பார்க்க தான் போகிறோம். இங்கே எதையுமே இது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எதையுமே அப்படியே ஓப்பனாக என்ன சொல்கிறது, பிளைண்டாக சொல்ல போகிறது இல்லை. எல்லாமே ட்ரை பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கி இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா மட்டும் இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. மற்றவங்க எல்லோரும் என் வாழ்க்கை சூப்பராக தான் போயிட்டுருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. எஸ், ஃபைன். அண்ட் எப்பயுமே சொல்கிற மாதிரி லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, ஃபைன். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஃபர்ஸ்ட்டு எதுக்காக இந்த ரீசெட் அப்படின்னா, வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படும். நம்மக்கிட்ட இருக்கிற பேட் ஹேபிட்ஸை கொஞ்சம் குறைக்கணும், இல்லைனா அதை ரீபில்ட் பண்ணணும். அண்ட் குட் ஹேபிட்ஸை இன்னும் கொஞ்சம் ஏற்றணும். ஸோ இதை ஒரு கோல்ஸாக பார்க்காம ஒரு சிஸ்டமாக மேக் பண்ணுறப்ப திஸ் வில் பி ட்ரூலி யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் இங்கே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். நான் ரீசெண்ட் டேஸாக சில விஷயங்கள் நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சில விஷயங்களை ஒழுங்காக பண்ணுறதில்ல. ஸோ எனக்குமே இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். அண்ட் எனக்குமே அந்த ரீசெட் நடக்கணும், எனக்கு இது கண்டிப்பாக தேவைன்றதுனால மட்டும்தான் நான் இந்த ஜேர்னிக்குள்ளே போயிருக்கேன். ஸோ எஸ், ஐ ஆன்சர் த கொஷின் ஆஃப் எபிசோட் 1 சேயிங் தட் என்னோட ரீசன் ஃபார் திஸ் என்னது சொல்கிறது, ரீபில்டிங். ஓகே, இந்த ரீசெட், இந்த ரீபில்டிங் ஃபார் மை லைஃப்க்கு என்ன எதுக்காக அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இந்த ஒரு ரீசெட் ஜேர்னி, ரீபில்டிங் மை லைஃப், ஓகே, இந்த ரீசெட் ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்க்ளூசிவ்லி பி ப்ரெசென்டட் ஆன் திங்க் வித் லாவண்யா. அண்ட் நம்ம சேனலில் தான் இதோட ஃபாலோஅப்ஸ் எல்லா வீடியோஸுமே வரப்போகுது. நான் டோட்டலாக இந்த ரீசெட் ஜேர்னியை ஒரு 10 எபிசோட்ஸாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் த ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் என்னோட எதுக்காக ரீசெட், என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அண்ட் ஃபாலோயிங் திஸ் இன்னும் ஒரு 9 வீடியோஸ் நமக்கு வரும். அதில்
நம்மளோட லைஃப்பை வந்து அப்படியே டக்குன்னு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, டிராஸ்டிக்லி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சில ஏரியாஸை வந்து பர்டிகுலராக அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்து அதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்தந்த பர்டிகுலர் ஏரியாஸில் ஒர்க் பண்ணி டுகெதர் ஆஸ் அ ஹோலாக அதை பார்க்குறப்ப நம்ம ஏதோ ஒன்று வந்து we have done for the better me அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 9 வீடியோஸ்க்கு அப்புறம் ஒரு என்னோட ட்ரூலி என்ன சொல்கிறது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீயிங் இன் திஸ் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றதான். அண்ட் இதில் நான் ஃபாலோ பண்ண போகிற ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து டெம்ப்ரரியாக ஒரு 7 டேஸ்க்கு இல்லை ஒரு 1 மந்த்க்கு நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் நான் விட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் நான் ட்ரை பண்ண போகிற எல்லா ஹேபிட்ஸ் எல்லா விஷயங்களுமே வந்து நான் வந்து உங்களோட சேர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ண போகிறோம். சேர்ந்து பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக லைக் இருக்கிற லைஃப் ஸ்டைலோட இந்த லைஃப் ஸ்டைலை நான் வந்து ஐம் கோனா ஜஸ்ட் சேஞ்ச் இட் ஆர் ஐம் கோனா இம்ப்ளிமெண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சில விஷயங்களை ஆட் பண்ண போகிறேன் ஆர் சிலதை வந்து டெலிட் பண்ணோன்னா டெலிட் பண்ண போகிறேன். ஓகேவா? பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லைஃப் லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு இதை கண்டினியூ பண்ணுற அளவுக்கு சஸ்டெயினபிளாக நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்க்காக பண்ணுறோம் அப்படின்னு கிடையாது. திஸ் இஸ் ஃபார் அ லாங் டேர்ம். அண்ட் நான் சொல்ல போகிற எல்லா விஷயங்களுமே ஹேபிட்ஸ் வந்து ஒன்று நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும், இன்னொன்று ஃபாலோ பண்ண முடியாது. அண்ட் நமக்கு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இங்கே எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து வராதிங்க. பிகாஸ் ஐ எம் நாட் ஷுர் வெதர் இட் வில் கம் அவுட் பர்ஃபெக்ட், பட் ஐ கேன் அஷ்யூர் யூ தட் திஸ் கேன் மேக் சம் சேஞ்ச். நிஜமாலே இது ஒரு சேஞ்சை மேக் பண்ணோம். நம்மளை ரீடிஸ்கவர் பண்ணுறதுக்கும் நம்மளோட பெட்டர் செல்ஃபை ரீபில்ட் பண்ணுறதுக்கும் இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் நீங்கள் எல்லோரும் ரெடியா? நான் ரெடி. நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த ரீசெட் ஜேர்னியை பண்ணலாம். ஸோ எஸ், நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் உங்கள் எல்லாரோட சேர்ந்து பண்ணுறதுல. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் இந்த வீடியோ. இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் ரீசெட் ஜேர்னிக்கும் நீங்கள் உங்களோட ஆதரவை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் நீங்களும் சேர்ந்து பண்ணி லெட் அஸ் பில்ட் a stronger version of ourselves. ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி அழுக்காகவும் எதுக்காகவும் உங்கள் அழகான ஸ்மைலை விட்டு கொடுத்துடாதீங்க. அண்ட் இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குமா, நான் இதுக்கு இந்த பொருள் வாங்கணுமா அப்படியெல்லாம் கேட்டால் கிடையாது. we are going to work, this is inner engineering. நம்ம உள்ளுக்குள்ளேயே ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட என்வாயன்மெண்ட்டை மாற்ற போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே இப்போவே சொல்லிட்டா how come that excitement? So stay tuned for more updates. Bye bye.